நடக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும், இல்லங்களையும், குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தர்மையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62 5வது வசனம் வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அமர்ந்திருக்கிறதுல நேற்றைய தினத்திலே அந்த நேற்று முந்தின தினத்துல சொல்றாரு அப்படின்னா, என் ஆத்துமாவே தேவனே நோக்கி நாம் அமர்ந்திருக்கிறார். மறுபடியும் அந்த ஆத்மாவை அமர்ந்திருக்க சொல்றாரு. அப்ப சங்கீதக்காரன் ஆத்மாவை குறித்து பாரமுள்ளவரா இருக்கிறார். நீங்களும் நானும் எதை குறித்து பாரத்தோடு இருக்கிறோம்? சரீரத்தை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா? ஜீவியத்தை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா? காசு பணங்களை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா? என்ன பாரம் உங்களுக்கு எனக்கு வேணும்? ஆத்மாவை குறித்த பாரம். ஆத்மாவுக்கு ஒரு பேசுறாரு. ஏன் அப்படின்னா, நான் நம்புகிறது அவரால் எனக்கு வந்துடும். நான் என்னவோ நம்பிக்கிட்டு இருக்கேன், எதையோ நம்பிக்கிட்டு இருக்கேன்னா நான் என்ன நம்புறனோ அது அவரால் எனக்கு அது கட்டாயம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அந்த 4வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தை சபிக்கிறார்கள். பிராக்கெட்டில் செய்யலாம், சற்று நன்றி கவனிக்கவும். ஆமென். அப்ப என்னன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது ஆத்மா தவிக்குது. நம்ம ரொம்ப நல்லா உதவி செஞ்சிருப்போம், ரொம்ப நல்லா நேசித்திருப்போம், ஆனா எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நமக்கு விரோதமா நிப்பாங்க பாருங்க. அப்ப அந்த ஆத்மா ரொம்ப தவிக்கும், புலம்பும், வேதனைப்படும். இல்ல மனுஷிகமா நமக்கு ஒண்ணும் கிடையாது, ஆனா ஆத்மாவுக்குள்ள என்ன இருக்குங்க? பயங்கர வேதனையா இருக்கும்ல. அந்த இருதயத்துல வேதனை தான் ஆத்மாவுல வேதனை. அந்த மாதிரி வேதனை அனுபவிக்கும் போது தான் தாவீது சொல்றாரு, நீ கொஞ்சம் சைலண்டா இரு, கொஞ்சம் சைலண்டா இரு. உலகை பிடித்தான், சிறகை பிடித்தான். அவங்க உள்ளத்துல உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அதாவது எப்படி எனக்கு சொல்ல, தங்கள் உள்ளத்திலே, அதாவது வாயினால நல்லா பேசுவாங்க. வாயினால நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்ப, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனிமே ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்வாங்க. உள்ளத்துல நல்லா இருந்துருவியா, நல்லா இருந்துருவியா, நீ உள்ளத்துக்குள்ள இருந்து சபிப்பாங்க. இதுதான் உலகம், இதுதான் மனிதர்கள். அது உறவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், நீங்க நேசித்தவங்களா இருக்கலாம், நீங்களே அவங்கள பராமரிச்சவங்களா இருக்கலாம், இல்ல உங்களை பராமரிச்சவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அந்த கர்த்தர் சொல்றா, தெய்வ பிள்ளைகளே, உங்க ஆத்துமா அமர்ந்து இருக்கட்டும். நீங்க என்ன நம்பிக்கையில இருக்கிறீங்க? நான் ஆசீர்வாதமா தான் இருக்க போறேன். என்னை யாரு சபிச்சாங்க? எந்த சாபமும் என்னை ஒன்று செய்யாது. நான் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவேன். நீங்க நினைக்கிறீங்கல்ல, உங்க வீடு நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எல்லாமே நீங்க நம்புகிறது கர்த்தராலே வரும். நீங்க என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். உங்க ஆத்துமா அமர்ந்திருக்கட்டும், நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமா இந்த நாள் எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவில எத்தனையோ துக்கங்கள் ஐயா, எத்தனையோ வேதனை. மனுஷங்களை பார்த்தா நேசிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அவங்க சபிக்கிறத நான் அறிந்த போது ஆண்டவரே, என் இருதயம் கலங்கி போயிடுச்சுப்பா. அதனால நான் அழுதபடியே இருக்கிறேன்னா இன்னைக்கு கத்தாவே அந்த இருதயத்தை தேற்றுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயங்களை கத்த தேற்றுங்க ஆண்டவரே. நீதாமே அந்த ஆத்துமா அமர்ந்திருந்து கர்த்தர் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை
போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கின்ற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 8வது வசனம். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் திருப்தியாக்கி நடத்தி ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகர் பல நன்மைகளுக்காக, தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விடுதலைக்காக என்று காத்திருப்பீர்கள். அவைகளில் தடைகளும் தாமதங்களும் ஏமாற்றங்களும் அடுத்தடுத்து வந்து உங்களின் ஆத்துமாவை வறண்டு போக பண்ணியும், விசுவாசத்தை இழக்கச் செய்தும், சோர்ந்து போக பண்ணியும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடியினால் ஆத்துமாவிலே எதிர்பார்க்கும் பசியோடு காணப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு விசேஷித்த நன்மையினால் திருப்தியாக்குகின்றார். எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகளை, பதில்களை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை நம்பினவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளை குறித்து தியானிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ரூத்தை குறித்து பார்ப்போமானால், வாலிப வயதிலே தன் கணவனை இழந்தவளும், தேசத்தின் பஞ்சத்தினால் பிற தேசத்திலே வாழும்படியும் பல இன்னல்கள் துன்பங்களை சகித்தவளும் ஆகிய ரூத்தின் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்யும்படியும் அவளின் ஆத்துமாவிலே காணப்பட்ட வியாகுலத்தை மாற்றுகின்றார். திருப்தியாக்கும்படியும் ரூத்திற்கு நன்மை செய்கின்றார். கர்த்தர் ரூத்தின் வம்சத்தை விருத்தியாக்குகின்றார். போவாஸ் என்கிற நீதிமானின் வசம் ரூத்திற்கு கிருபை கிடைக்கும்படி பாதைகளை திறந்து கொடுக்கின்றார். கதிர் பொறுக்க வர சென்றவளை கதிர் நிலத்திற்கே சொந்தக்காரியாக மாற்றுகின்றார். ஏராளமான நன்மைகளினால் ஆசீர்வதிக்கின்றார். ரூத்தின் வம்சத்தில் ஓபேத்தை பிறக்கச் செய்து, தாவீதின் வம்சத்தை துளிர்க்கச் செய்து, தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகரை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வழிகளில் போராட்டங்களும், சோதனைகள், வேதனைகள், பலவீனங்கள், இழப்புகளில் உங்கள் ஆத்துமா வறண்டு போன நிலையில் நம்பிக்கையற்று போனவர்களாய் காணப்படுகிறவர்களே, உங்களின் மாறாவின் கசந்த வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு மதுரமாய் மாற்றுகின்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டையின் கீழ் காத்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும்படி வழிகளை திறக்கின்றார். எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து நன்மைகளை, தயவுகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இயேசு கிறிஸ்துவை இதுவரையில் அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். உங்களின் மாறாவின் வாழ்வையும் மதுரமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 24:50. பிரியமானவர்களே, தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதை குறித்து மிகவும் ஆவலும் அன்பும் அக்கறையும் உடையவராக அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மேலே சொன்ன வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் இந்த பூமியிலே வந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக செய்த கடைசி ஆசீர்வாதமே இது.
அவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு எவ்வளவு பிரியம் இருக்கிறது. அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போது தானே ஒரு மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இயேசுவானவர் எமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தார். அவருடைய ரட்சிப்பையும் விடுதலையும் அபிஷேகத்தையும் வல்லமையையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எப்போதும் அவருடைய விருப்பமாகும். இயேசுவின் ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது! அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, எப்பொழுதும் ஜீவன் உள்ளவராய் என் அருகில் இருந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உலகத்தின் முடியும் பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன அதே அன்பு இயேசு இந்த நாளிலும் தம்முடைய பிரசன்னத்தினால் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். என்னோடு கூட நடந்து வருகிறார். என்மேல் எப்போதும் கரிசனை உடையவராய் இருக்கிறார். வியாதி நேரங்களில் எங்களை விடுவிக்கிறார். அவரை போல என்னை நேசிப்பதற்கு வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று இந்த வார்த்தையிலே இந்த நாட்களிலே அங்கே கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த பகுதியிலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை 3 பிரிவாக இந்த நாட்களிலே பிரிக்கப்படுகிறது. முதலாவது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். இரண்டாவதாக, நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்றும், மூன்றாவதாக இந்த நாட்களிலே அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் இன்றைக்கு இந்த நடுப்பகுதியில் இருக்கிற பிப்பகுதியில் இருக்கிற பகுதியை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே பேசும்படியாக வாஞ்சிக்கின்றேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொருவரை குறித்தும் தன்னுடைய நினைவிலே இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியத்தை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். வார்த்தைக்கு கட்டுப்பட்டது நிமித்தம் அவர் நெருக்கங்களையும் துன்பங்களையும் இந்த நாட்களிலே அங்கே அடைந்தார்
தேவன் என்னென்ன விதமாக நடத்த வேண்டுமோ அதன்படியே இந்த நாட்களை நடத்தி வருவார். அதே விதமாகத்தான் எரேமியா தீர்க்கதரிசியை தேவன் எப்படியாக இந்த நாட்களை நடத்தி வந்தார் என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஒருவரை குறித்து நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவுகளை நாங்கள் இந்த நாட்களில் அறிய முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களில் அறிந்து நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நம்முடைய ஜீவனுள்ள நாளுக்குள்ளே தேவன் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களில் உருவாகும்படியாகத்தான் இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, தேவன் தான் நினைத்திருக்கிற காரியங்களை நம்முடைய எதிர்பார்ப்பை விட அதிகமாக செய்யும்படியாக தேவன் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அதனாலே கர்த்தருடைய சித்தத்திற்கு இந்த நாட்களை நாங்கள் நம்மை விட்டுக் கொடுப்போமா இருந்தால் தேவனுடைய சித்தம் இந்த நாட்களிலே நம் மூலமா இந்த நாட்களை நிறைவேற தேவன் அந்த கிருபையை நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் இந்த நாட்களை கொண்டு வரும். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை விட்டுக் கொடுத்து இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே ஓடுங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்து அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக தேவன் இந்த நாட்களிலே மாற்றி இந்த நாட்களிலே அதை நடத்துவார் என்பதை இந்த வாக்குத்தத்தத்தினூடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய சமாதானம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய சித்தத்தை நோக்கி இந்த நாட்களிலே சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த நாட்களை நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 24:50. பிரியமானவர்களே, தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதை குறித்து மிகவும் ஆவலும் அன்பும் அக்கறையும் உடையவராக அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மேலே சொன்ன வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் இந்த பூமியிலே வந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக செய்த கடைசி ஆசீர்வாதமே இது. அவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு எவ்வளவு பிரியம் இருக்கிறது. அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போது தானே ஒரு மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இயேசுவானவர் எமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தார். அவருடைய ரட்சிப்பையும் விடுதலையும் அபிஷேகத்தையும் வல்லமையையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எப்போதும் அவருடைய விருப்பமாகும். இயேசுவின் ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, எப்பொழுதும் ஜீவன் உள்ளவராய் எம் அருகில் இருந்து எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன அதே அன்பு இயேசு இந்த நாளிலும் தம்முடைய பிரசன்னத்தினால் எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். எம்மோடு கூட நடந்து வருகிறார். எம்மேல் எப்போதும் கரிசனை உடையவராய் இருக்கிறார். வியாதி நேரங்களில் எங்களை விடுவிக்கிறார். அவரை போல எம்மை நேசிப்பதற்கு வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்களை வாழ்த்துவது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 9ஆம்